ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குறைஞ்ச இடத்துல எப்படி ஆடுகள் வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இடம் அதிகமாக இருக்கணும்னு தேவையில்லை. கிடைத்த இடத்துலையே ஒன்று தரையிலையும் போட்டு வளர்க்கலாம், இல்லை கொட்டகைலாம் அமைக்கணும்னு தேவையில்லை. சிறு இடத்துலையே நம்ம ஆடுகளை வளர்த்து ஈடு காணலாம். அதுக்கு மேய்ச்சல் முறையிலையும் வச்சு வளர்க்கலாம் நம்ம. இல்லை வீட்டிலையே கட்டி தழைகள் போட்டும், காய்ந்த தழைகள், கடலக்கொடி, புண்ணாக்கு இதெல்லாம் தீவனம்லாம் வச்சும் நல்லபடியாக வளர்க்கலாம். குட்டியை தனியாக பிரித்து அதுகளுக்கு தீவனம், பசுந்தீவனம் எல்லாம் கட்டி விட்டு வளர்க்கலாம். எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டியை பார்த்திங்களா, அது தானாக இப்போ மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம். நைட்டு நேரத்தில் கூட அதுக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா அது எப்படி திங்குது பார்த்திங்களா, சாய்ச்சி போட்டுக்கிட்டு. ஆடுகளுக்கு தேவையான சவுண்டல், சவுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம், முக்கியமாக வேப்பந்தழை தான் அதிகமாக போடுவேன் நான். முருங்கை மரம், இந்த தழையெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டோம்னா, இந்த வீட்டிலையே வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு மழை நேரத்துலையும் சரி, வெயில் நேரத்துலையும் நம்ம உடச்சி போட்டோம்னா அதுவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.